ஒரு விஷயத்துல அதுல ரிசல்ட் வர வரைக்கும் உங்களால கன்சிஸ்டன்டா அதை மெயின்டைன் பண்ணவே முடியாம இருந்தா அதுக்கு பேர் தான் ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு ஸ்கில்ல கத்துக்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு வாட்டியும் மாத்திட்டே இருக்கீங்களே. ஒரு விஷயத்துல கன்சிஸ்டன்டா மட்டும்தான் ரியல் ஸ்கில்ல வந்து உங்களால பில்ட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு இது, அடுத்த நாள் இது, அடுத்த நாள் இதுன்னு நீங்க மாத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்ன்றது கடைசி வரைக்கும் டெவலப்பே ஆகும். நீங்க ஒரு விஷயத்த எக்ஸைட்மெண்டோட ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரே வாரத்துல ஐயோ இந்த ஐடியா நமக்கு செட் ஆகாது, இந்த ஐடியால வேலை செய்வான், ஒரு வாரம் கழிச்சு இந்த ஐடியா நமக்கு வேலை செய்யாது, இந்த ஐடியா நம்ம ஒர்க் பண்ணுவோம், இதுதான் நம்ம கரெக்டா இருக்கும்னு இந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. நீங்க ஜெயிக்காததுக்கு இதுவும் ஒரு காரணம். ஸோ இந்த வீடியோல ஏன் உங்க மைண்ட் வந்து கன்சிஸ்டண்டா இல்ல, எப்படி நீங்க இந்த மாதிரி பார்த்து அடிக்கடி மாத்தாம எப்படி ஒரு விஷயத்துல சக்சஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம எப்படி வந்து ஃபோக்கஸா இருக்கிறது அப்படின்றதுல தான் இந்த வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஐ ஆம் எஸ்கே, ஐம் ஃபவுண்டர் ஆஃப் கிளாசிகோஸ் அ ஃபேஷன் ஸ்டோர் அண்ட் த பிராண்ட் கிராஃப்டர்ஸ் அ கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. நான் வந்து இந்த டிஜிட்டல் ஆண்டர்பிரினர்ஷிப்ல மோர் தென் 3 years நான் இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட லேர்னிங் எல்லாம் தான் இந்த சேனல்ல ஷேர் பண்ண போறேன். நோ புல்ஷிட்ஸ், ஒன்லி ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க உங்க லைஃப்ல டெவலப் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். அது மட்டும் இல்லாமல் கடைசியா எந்த ஒரு மைண்ட் செட் வின்னருக்கும் லூசருக்கும் டிஃப்ரெண்டா இருக்குன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கான்ஸ்டன்டா புது புது ஆப்பர்ச்சுனிட்டி தேடி தேடி போயிட்டு இருப்பீங்க. ஒரு விஷயத்துல அதுல ரிசல்ட் வர வரைக்கும் உங்களால கன்சிஸ்டன்டா அதை மெயின்டைன் பண்ணவே முடியாம இருந்தா அதுக்கு பேர் தான் ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் ஓவர் கன்சியூமிங் ஆஃப் கான்டென்ட்ஸ். டெஃபினட்டா எஸ். நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தொடரும் போது இந்த சைடு பார்த்தா நான் ட்ரேடிங் பண்ணேன், நான் வந்து மில்லியனர் ஆயிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் வீடியோ போடுவான். இந்த பக்கம் வேணா ட்ரேடிங்லாம் ஸ்கேமு, நீங்க வந்து டிராப் ஷிப்பிங் பண்ணுங்க, டிராப் ஷிப்பிங் பண்ணா நீங்க வந்து மில்லியனர் ஆயிட முடியும், 30 daysல மில்லியனர் ஆயிட முடியும்னு சொல்லுவான். அதை தாண்டி இந்த பக்கம் தான் டிராப் ஷிப்பிங்லாம் வேஸ்ட்டு, அமேசான் எஃப்ஏ பண்ணுங்க, அமேசான்ல நீங்க ப்ராடக்ட் ரீசேல் பண்ணியே $1,000,000 சம்பாதிக்கலாம்னுவான். நீங்க அதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிரிப்டோ தான் இன்னைக்கு ட்ரெண்டு, பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்க அடுத்த கோடீஸ்வரன் நீங்க தான். இந்த மாதிரி உங்க மைண்ட்ல நீங்க இந்த மாதிரி கண்டென்ட்டை கன்சியூம் பண்ண ஒருவேளை இதுதான் பெஸ்டா இருக்குமோ, நம்ம பண்றது நல்லா இருக்காதோ, நம்ம இதுக்குள்ள போயிடலாம், நம்ம வந்து அப்பதான் சீக்கிரமா ரிசல்ட்டை பார்க்க முடியும், உங்க மைண்ட் வந்து ட்ரிகர் ஆயிடும். இதுதான் முதல் ரீசன். இந்த ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம் டேஞ்சரா கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூ டோன்ட் லேர்ன் நியூ ஸ்கில். எஸ், நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு ஸ்கில்ல கத்துக்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு வாட்டியும் மாத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஒரு விஷயத்துல கன்சிஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் ரியல் ஸ்கில்ல வந்து உங்களால பில்ட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு இது, அடுத்த நாள் இது, அதுக்கு அடுத்த நாள் இதுன்னு நீங்க மாத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்ன்றது ஒரு கடைசி வரைக்கும் டெவலப்பே ஆகாது. எஸ், டோபமைன்னா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், இது வந்து ஒரு நம்ம பிரெயின்ல இருக்க ஒரு பார்ட்டு. டோபமைன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும் போது நீங்க ஒரு ஹாப்பியா உங்களுக்கு ஃபீல் வருதுல, அதுதான் டோபமைன்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த புது புது ஐடியாவை வந்து ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு டோபமைன் லெவல்ஸ் ஹிட் ஆகும். எப்படி வந்து நீங்க உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இப்போ எப்படின்னா நீங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க, கிரிப்டோல போட்டா சம் மில்லியனர் ஆயிடலாம், நீங்க பார்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, நோட் பேட் எடுத்து இப்போ நம்ம கிட்ட இவ்வளோ 1,00,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம்னா நமக்கு எவ்வளோ வரும், இத்தனை வருஷத்துல இவ்வளோ இருக்கு, இத்தனை வருஷத்துல எவ்வளோ இருக்கு, நீங்க நினைச்சு பார்க்கும்போது இவ்வளோ வருதா அவ்வளோ வருதா நீங்க யோசிச்சு ஒரு சந்தோஷம் அடையிறீங்கல்ல. இதுதான் உங்களுக்கு இந்த நியூ ஐடியானால வர இந்த டோபமைன் ஹிட். அதுக்கப்புறம் நீங்க அதை கன்சிஸ்டண்டா பண்ண மாட்டீங்க, ஏன்னா அந்த டோபமைன் லெவல் குறைஞ்சிடும். இதுதான் செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் பாத்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஏன்னா இப்ப நீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க, சரி நீங்க எல்லாருமே நார்மலா ஒரு சேல்ஸ் இருக்கீங்க, ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் வச்சிருக்கீங்க, ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல வந்து இனிஷியலா ஆர்டரே வராத போது நீங்க இந்த மாதிரி கான்டென்ட் கன்சியூம் பண்ணும்போது அவன் என்ன சொல்லுவான், இ-காமர்ஸ் இஸ் டெட். இப்போ புது ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ தான், கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ண மட்டும் தான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தன் உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருப்பான். அதை பார்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க, ஐயோ இ-காமர்ஸ் வந்து டெட் ஆயிடுச்சா, நம்ம அதுல தானே இருக்கோம், பேசாம நம்ம இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு மாறிடலாமா, அதை பண்ணிடலாமா, இதை பண்ணிடலாமா. உங்க மைண்டு இந்த மாதிரி பயத்திலேயே ஆகும். அதுவும் ஒரு மேஜர் ரீசன். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துக்கோங்க, நீங்க வந்து ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் ஆரம்பிக்கிறீங்க, இனிஷியலா ஆர்டர் வரதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. இனிஷியல் ஆர்டர் வரலன்னு சொல்லிட்டு நீங்க பயந்துட்டு ஐயோ சரி இவன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அமேசான் FBA தான் நல்லா இருக்குன்னு யாராவது சொன்னா அதை கேட்டு அமேசான் FBA போவீங்க ஒரு வாரம், அதுலயும் ஒன்றும் வராது இனிஷியல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஒருத்தன்ட்டு கிரிப்டோலவா நீ இன்வெஸ்ட் பண்ணு, மாசம் உனக்கு இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும், கிரிப்டோல நீ பெரிய ஆள் ஆயிடலான்னு சொல்லுவான். என்ன பண்ணுவீங்க, கிரிப்டோக்கு போவீங்க. புரியுதா? இந்த மாதிரி மாத்தினே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்பதான் சக்சஸ் ஆவீங்க. இப்போ மஸ்க் இருக்காரு, மஸ்க் அத்தனை கம்பெனி வச்சிருக்கிறதுக்கு ரீசன் வேற. ஃபர்ஸ்ட் அவர் ஒரு ஐடியாவை சக்சஸ் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு போனாரு.
புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா எடுத்து சக்சஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க எத்தனை கம்பெனி வேணா வச்சுக்கலாம். அதனால ஒரு ஐடியாவை எடுத்து ப்ராப்பரா அதுல ஒர்க் பண்ண கத்துக்கோங்க. இதுதான் முதல் பாயிண்ட். செகண்ட், யூ வேஸ்ட் டைம் அண்ட் மணி. எஸ், ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு டைமை செலவு பண்ணணும், அதுக்கு ஒரு மணியை செலவு பண்ணா மட்டும் தான் ஒவ்வொரு வெஞ்சரையும் நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு கம்பெனி விட்டு அடுத்த கம்பெனிக்கு வாங்கணும், பேரை மாத்திட்டு அதுல என்ன பண்ணாங்க அதுக்கு உட்காந்து யோசிப்பீங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமும் உங்க டைமையும் உங்க மணியும் நீங்க வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்க ஐடியாஸ் நீங்க ஸ்விட்ச் பண்ணும் போது. ஸோ இது செகண்ட். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, யூ லூஸ் கிரெடிபிலிட்டி. ஆல்ரெடி இங்க பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னா எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான், எவனும் நம்ப மாட்டான். அதுவே 1008 கேள்வி கேட்டதான் நம்புவான். நீங்க போயிட்டு ஹாய் ப்ரோ, இன்னைக்கு நான் வந்து இ-காமர்ஸ் ஸ்டோர் வச்சிருக்கேன், இது விற்கிறேன், வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவீங்க. ஒரு வாரம் கழிச்சு, ப்ரோ நான் கிரிப்டோல வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றீங்களா, உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ன்றீங்க. ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணுவீங்க, ப்ரோ இப்போ வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு வீடியோலாம் எடுத்து கொடுக்குறேன், கண்டென்ட்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு போய் இன்னொரு வாரம் கழிச்சு என்ன பண்ணுவீங்க, ப்ரோ நான் அமேசான்ல அப்டேட் ஆயிட்டேன், நீங்க லிங்க் யூஸ் பண்ணி வாங்குங்க. இந்த மாதிரி சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா, ஆல்ரெடி ஒண்ணு பண்றோம்னாலே நம்ப மாட்டாங்க. எல்லாம் இவன் தான் காமெடி பண்றானா, இவன் அடுத்த வாட்டி இவன் போன் பண்ணா எடுக்கவே கூடாது, இவன் வரன்னு சொன்னா நம்ம வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் உங்களை அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு விஷயத்த எடுங்க, ஒரு விஷயத்துல கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கே உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும், நம்மளால முடியும்னு சொல்லிட்டு அடிக்கடி எதையும் மாத்திக்கிட்டு இருக்காதீங்க. சரி, இப்ப நம்ம எப்படி இதை ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி இப்ப நம்ம டிஸ்கஸா பண்ணுவோம். நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி, train your brain to commit on the goal. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து செட் அ லாங் டேர்ம் கோல். எஸ், ஷார்ட் டேர்ம் கோல் எதுவுமே வைக்காம லாங் டேர்ம் கோலா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் ஐடியா எடுத்துக்கோங்க. ஒரு பிசினஸ் ஆர் எனி ஸ்கில் ஒன்னே ஒன்று எடுங்க, 6 மாசம் அதுக்கு கமிட் பண்ணுங்க. அப்போதான் அது சக்சஸா ஃபெயிலியரானு உங்களுக்கு தெரியும். 6 மாசம் கன்சிஸ்டண்டா நீங்க அதுல ஒர்க் பண்ணணும். அப்பதான் அதோட உண்மையான ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியும். ஸோ அதனால ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க, அது 6 மாசமா கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன்னா 6 மாசம் தொடர்ந்து வீடியோ போடுங்க. அப்பதான் தெரியும் உங்க யூடியூப் சேனல்ல ஃபெயிலியரா சக்சஸான்னு சொல்லிட்டு. இப்போ ஆரம்பிச்சுட்டு 3 மாசத்துல நான் கிளிக் பண்ணிட்டேன், 1 மாசத்துல கிளிக் பண்ணோம்னா தயவு செய்து ஆரம்பிக்காது. உங்க டைமை வந்து ப்ரீஷியஸான டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. போயிட்டு வேற வேலை என்ன பாருங்க. நீங்க சொல்றத உங்களாலேயே மதிக்க முடியலன்னா அப்புறம் எப்படி நீங்க சொல்றத மத்தவங்க கேட்பாங்க. ஸோ அதனால அதை முதல்ல பார்த்துக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, த நோ நியூ ஐடியா ரூல். எஸ், இது என்ன ரூல்னு சொல்றேன். இப்போ கண்டிப்பா நம்ம பிரெயின் வந்து சூப்பரான டூல், புது புது ஐடியா யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்ம இப்போ அதை தொலைவே கூடாது. இப்போ புதுசா உங்களுக்கு ஒரு ஐடியா வருது, சரி நீங்க யூடியூப் பண்ணிட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நீங்க என்ன நடக்குது, உடனே நான் வந்து ஒரு டிஷர்ட் பிரிண்டிங் பிசினஸ் பண்ணா சூப்பரா இருக்குமே, இல்லை ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் ஆரம்பிச்சிருவான்னு உங்களுக்கு ஐடியா வரும். வந்தோடனே என்ன பண்ணுங்க, உடனே ஒரு நோட்ல எழுதி வச்சுருங்க, இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கு, டிஷர்ட் பிரிண்டிங் இ-காமர்ஸ் நமக்கு வந்திருக்குன்னா எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு 6 மாசத்துக்கு அதை தொட்டு கூட பார்க்காதீங்க. வந்த ஐடியாவை எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கான எந்த ஆக்ஷனுமே எடுக்காதுங்க, அதை தூக்கி ஓரமா வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நீங்க கரண்டா எடுத்துருக்கீங்க பாருங்க ஒரு கோல், அதுலதான் நீங்க ஒர்க் பண்ணணும். நீங்க வந்த ஐடியாவை எழுதி வச்சுக்கோங்க, அப்புறமா வேணா அதுல ஒர்க் பண்ணிடலாம். இதுதான். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, பில்ட் த சிஸ்டம், நாட் ஜஸ்ட் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் மட்டும் ஒரு சிஸ்டம் வந்து பில்ட் பண்ண கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி ப்ராக்ரஸ். ஒரு நாளைக்கு 3 முக்கியமான டாஸ்க் நான் பண்ணியே ஆகணும், மெயின் கோல் ரிலேட்டடான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல்னா நான் வந்து ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணணும், என்னோட நீட்ஸ்ல என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுன்னு பார்க்கணும், அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ எப்படி ஷூட் பண்ணலான்ற ஐடியேஷன் பண்ணணுன்ற 3 மெயின் டாஸ்க் வச்சுக்கோங்களேன். அதை நீங்க இந்த 3 கம்பல்சரி ஒரு நாளைக்கு பண்ணிட்டு தான் நீங்க நெக்ஸ்ட் வேலையை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு 3 முக்கியமான டாஸ்க் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டி. உங்களுக்கு யாராவது ஒரு சப்போர்ட் பண்ற உங்க ஃப்ரெண்டோ இல்லை ஒரு நல்ல பார்ட்னரோ கண்டிப்பா உங்களுக்கு வேணும். அப்படின்னா நீங்க ஒரு மென்டாரை வச்சுக்கினீங்கன்னா நீங்க உங்க ப்ராக்ரஸை வந்து அக்கௌண்டபிலிட்டியா வச்சுக்கலாம். ஏன்னா ஒருத்தர் உங்களுக்கு கேள்வி கேட்கறதுனா நீங்க இன்னும் நல்லா வேலை செய்வீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தேவைப்படுது. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நான் அபெக்ஸ் ட்ரைப்ன்ற ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்க வந்து லைக் மைண்டடா இருக்க பீப்பிள்ஸ், இந்த மாதிரி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க நான் வந்து அந்த குரூப்ல வந்து நான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் ஆப்வியஸ்லி ஃப்ரீ தான். அங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அங்க நீங்க போஸ்ட் பண்ணலாம், நான் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ண போறேன்றத. இப்போ நான் டெய்லி போட்டேன், இந்த டாஸ்க் நான் இன்னைக்கு பண்றேன், நான் பண்ணிட்டேன், அது மாதிரி உங்களுக்கு நீங்க அக்கௌண்டபிள் பார்ட்னர்லாம் நீங்க அவங்க வச்சுக்கலாம். அதுக்காக தான் அந்த குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா
குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஆப்வியஸ்லி ஃப்ரீ. ஏன்னா உங்களை மாதிரி, ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கவங்க வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதே இருக்கு. நம்மளை சுத்தி இருக்க யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணலாம், நமக்கே ஒரு கட்டத்துல வெக்ஸ் ஆயிடும். ஸோ நம்மள மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கவங்களாம் நம்ம சுற்றி வச்சுக்கிறது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதுக்காக தான் இந்த குரூப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களை மாதிரி ஆட்களை உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க். பட் அதை ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் இந்த குரூப் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். எஸ், நீங்கள் வந்து ஈவன் சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் அதை ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த யூடியூப் சேனலை வளர்க்கணுன்ற ஒரு ஐடியானா அந்த யூடியூப் சேனலுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்னென்ன கோல் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ யூஸ், அந்த மாதிரி எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறீங்கன்னா தான் உங்கள் ப்ராக்ரஸ் உங்களுக்கே தெரியும். அதனால் அதை ட்ராக் பண்ண எப்பயுமே மறந்துடாதீங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி உங்கள் பிரெயினை நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண வைக்க முடியும். கடைசியாக இந்த வின்னர்ஸ் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, the winners are not the smartest, they are the consistent. எஸ், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யாருமே மோஸ்ட் டேலண்ட் ஆகியும் அவங்க தான் ஸ்மார்ட், அதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க கிட்ட வந்து அவங்க எல்லாருமே கன்சிஸ்டண்டா ஒரு விஷயத்த பண்றாங்க. நீங்க யார வேணா எடுத்துக்கோங்க, விராட் கோலி, ஜெஃப் பெசோஸ், தளபதி விஜய், வாரன் பஃபெட், எந்த பெரிய ஆள் எடுத்துக்கிட்டாலும் இவங்க எல்லாருக்கும் காமனா இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கன்சிஸ்டண்டா ஒரு டிகேடுக்கே ஒரு கன்சிஸ்டண்டா இருக்கும். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அவங்க ஃபீல்ட்ல வந்து கன்சிஸ்டண்டா அவங்க இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்களாம் அவங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிற லெவலுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு விஷயத்த கமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் அதில் சூப்பீரியரா ஒரு அட்மோஸ்ட் டாப் ஆகிறதுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் சுத்தம் பண்ணனா நீங்கள் வந்து அதை சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நிறைய பீப்புள் ஃபெயில் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.